வணக்கம். நான் ஆர்கே கொடூரு. இது ஆர்கே கொடூரு விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி எர்லியர் வீடியோவில் பார்த்துருந்தோம். கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஜனநாயகன் படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் இமீடியட் ரிலீஸ்க்காக மத்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதோட ஹீரிங் வந்து இன்றைக்கி 2:15 அந்த மாதிரி மத்திய டைமில் வருதுன்னு சொல்லி அந்த ஹீரிங் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதோட அப்டேட்ஸ் என்னென்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். கேவிஎன் ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து ஹைகோர்ட்டில் என்ன ஆர்குமெண்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னா, டிசம்பர் 19 அன்றைக்கி இந்த படம் வந்து சென்சார் சர்டிஃபிகேஷனுக்காக அனுப்பியிருந்தாங்க. அந்த சென்சார் வியூ பண்ணதுக்கப்புறம் அவங்க சஜஸ்ட் பண்ண எல்லா கட்ஸுமே எல்லா கரெக்ஷன்ஸுமே நாங்கள் பண்ணியிருந்தோம். இந்த படம் U/A சர்டிஃபிகேஷனுக்கு எலிஜிபிளான படம். ஆனால் எந்த ரீசனும் இல்லாமல் இந்த சென்சார் போர்டு வந்து இந்த படத்துக்கான சென்சார் சர்டிஃபிகேஷன் இன்னும் ப்ரொவைட் பண்ணாமல் டிலே பண்ணிகிட்ருக்காங்கன்னு கேவிஎன் ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து ஹைகோர்ட்டில் ஆர்குமெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அதே டைமில் சென்சார் போர்டில் இருந்து அவங்களும் இந்த சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் இன் ப்ரோக்ரஸ் ஆன்கோயிங்கில் இருக்குது, இது ரெகுலராக நடக்கிற ப்ராசஸ் டிலே டைம் தான், நாங்கள் வேணும்னே இந்த சர்டிஃபிகேஷன் இஷ்யூ நாங்கள் டிலே பண்ணலன்னு சொல்லி அவங்களும் ஆர்குமெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த படமோட ரிலீஸ் வந்து ஜனவரி 9 ஏற்கனவே டிசைட் பண்ணியாச்சு, எல்லா ப்ரொமோஷன்ஸ் பண்ணியாச்சு, மூவி டீம் கோயிங் ஹெட் டு த ரிலீஸ் திஸ் ஃபிலிம். ஸோ இது எல்லாமே கன்சிடரேஷன்ஸில் எடுத்துகிட்டு இந்த கேஸோட அடுத்த ஹீரிங் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஃபைனல் டெசிஷன் வந்து நாளைக்கு ஹீரிங்கை போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாளைக்கு ஜனவரி 7 அன்றைக்கி தான் நம்மளுக்கு தெரியும் அந்த கோர்ட்டோட ஹீரிங் அண்ட் ஜனநாயகன் படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் பற்றியும். ஸ்டே டியூன்ட். இந்த கேஸில் வர்ற எல்லா அப்டேட்ஸுமே நான் உங்களுக்கு உடனடியாக வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கே தெரியும் 2026 என்ன பண்ணணும்னு சொல்லி. நல்லதொரு நாடு செய்வோம். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.